அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 53, 54 அகழ்வரிகள். காரண காரியம் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: காரணம் என்பது சூட்சுமம், அதன் செயல்பாடே காரியமாகும். உண்பது செயல், அதற்கு காரணம் பசி. ஒருவருடன் சண்டை போடுகிறோம், அது செயல், அதற்கு காரணம் அவர் மீதுள்ள கோபம். காரணம் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், காரியம் வெளியே புலப்படுவது. நல்ல உதாரணம் வள்ளலார் கூறுகின்றார். அதாவது, இந்த உடம்பு காரியப்படுகிறது, அதற்கு காரணமாய் இருப்பது இந்த உடம்பில் உள்ள உயிரே ஆகும். அதுபோல் அண்ட சராசரங்களின் செயல்பாடு காரியம், அதற்கு காரணம் இறைவன். இறைவன், உயிர் ஆகிய இரண்டு காரணங்களையும் காரியத்தால் மட்டுமே அறிய முடியும் என்கின்றார். அதற்கு ஆதாரம் பரம், அதனோடு உலக உயிர்கள் கற்பனையே. எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம் ஆதலினால் நாமே பிரம்மென பிறர் குறைத்து பொங்கி வழிந்து ஆங்கே பேசுகின்ற பெரியவர் தம் பெரிய மதம் பிடியேல். உரமிகு பேர் உலகு உயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே, காரணத்தால் உள்ளன இல்லனவே. தரமிகு பேர் அருள் ஒளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறிப்பிடியே. புராண கதைகள் வெளிப்படையாக தெரிகின்றன. எந்த நீதியை அல்லது உண்மையை சொல்வதற்காக அந்த கதைகள் புனைந்து எழுதப்பட்டனவோ, அந்த உண்மைகள் புராணங்கள் படிக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் புரிந்து விடுவதில்லை. ஒரு சிலரே அவற்றின் உண்மைகளை புரிந்து கொள்கின்றனர். வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் முதலிய எந்த உண்மையை வெளிப்படுத்த எழுதப்பட்டனவோ அந்த உண்மைகளையே காரணமாகும். எழுதப்பட்ட செயல் காரியம். ஆசாரியன் அனுகிரகத்தால் யார் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறக்கப் பெற்று கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் பட்டப்பகல் போல் விளங்கும் என்கின்றார். ஆசாரியன் அனுக்கிரகம் பெறாமலும் தங்களது நெற்றிக் கண்ணை திறக்கப் பெற்று கொள்ளாமலும் பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாவரும் வேதங்கள் முதலியவற்றின் உண்மைகளை அறியாமலும் அவற்றின் பயனை அடையாமலும் மாண்டு போய் கொண்டிருக்கின்றனர். பிண்டத்தில் ஆகாயம் புருவமத்தி, அதுவே நெற்றிக்கண், அதுவே சிற்சபை. எனவே காரணம் இது, காரியம் இது என சுட்டி காட்டுகின்ற ஆகாச வெளியாகிய புருவமத்தியாகிய சிற்சபையைத்தான் வேதங்கள் விளக்குகின்றனவாம். வேதங்களால் போற்றப்படும் சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியானது காரணமிது காரியமிது என விளக்குகின்றது. காரண காரியங்களை தெரிவிப்பன வேதங்கள் ஆகும். ஆதாரம் காரண காரியம் கல்வியை கற்பித்து ஆரண வீதியில் ஆட செய்தீரே. ஆரணம் என்பது வேதமாகும். பதிநிலையை விளக்கும் ஆரணமாகிய வேதம் இந்த வரியில் கூறப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்வோம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.